ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 16வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதையும் பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க. நான் வந்து 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து கடையில் விற்கிற பச்சரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் இடியப்ப மாவுலாம் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாதுங்க. நல்லா நமக்கு சூடேறி வந்தால் போதும். நல்லா சூடாயிருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாவை எடுத்து நம்ம கோலம் போடுறதுக்கு இப்படி இழுப்போம் பார்த்திங்களா, கோலம் மாவுலாம் அந்த மாதிரி எடுக்கும்போது இது வந்து கரெக்டாக அதே மாதிரி விழுகும். அதுதான் நமக்கு வந்து கணக்குங்க. இப்போ அதே கடாயில் வந்து நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. இதையும் அதே மாதிரி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் பவுட்ரு சேர்த்திக்கலாம். நம்ம பாலெல்லாம் கலந்து குடிப்போம்லங்க பாதாம் மிக்ஸ் பவுட்ரு, அதுதாங்க இது. அது வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு இந்த 2 ஸ்பூன் சர்க்கரை, இந்த 2 ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் பவுட்ரு வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பாதாம் மிக்ஸ் பவுட்ரு போட்டிருக்கோம்ல, அதிலே வந்து நான் வந்து துருவின பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்திருக்கேங்க. இது வந்து இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும்போது வாய்க்கு அங்கங்கே நம்ம புட்டு சாப்பிடும்போது கடிப்படும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்திக்கோங்க. தேங்காயும் வந்து துருவின தேங்காயும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து புட்டு மாவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க பிசையணும். நம்ம அப்படியே ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கரெக்டாக இருக்குது. இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும், மறுபடியும் உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இந்த மாதிரி வந்து பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு புட்டு செய்கிற குழாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புட்டு மிக்ஸ் பவுட்ரு, நம்ம அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புட்டு மிக்ஸ் பவுட்ரு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரியே உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் பவுட்ரு, கொஞ்சம் புட்டு மிக்ஸ் பவுட்ரு இந்த மாதிரி சேர்த்தி வச்சுட்டு ஒரு 3/4 பாகம் வந்ததையும் மூடி வச்சுருங்க. நான் ஏற்கனவே தண்ணி வந்து ஊற்றி சுட வச்சுட்டேங்க. நல்லா சூடாகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து இப்போ வந்து இந்த புட்டை வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதையும் அந்த நல்லா நமக்கு ஆவி வெளியில் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு புட்டு நல்லா வெந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தங்க. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பாதாம் புட்டு. இப்போ அடுத்து ராகி புட்டு. அதே மாதிரியே கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து ஸ்வீட் சேர்க்கலைங்க. வெறும் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அது ஸ்வீட்டு, இது வந்து உப்பு மட்டும் சேர்த்திருக்கோம். போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து 1 கப் ராகி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் சின்னதாக தாங்க வந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி பாதாம், ராகி இதிலே வந்து கொக்கோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதையும் கலந்து கூட நீங்கள் அது வந்து சாக்லேட் புட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புட்டுலாம் செஞ்சு பாருங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.